அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் போராட்டத்தை அடுத்தடுத்து தடுத்து நிறுத்தும் காவலர்கள், இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடக்க போற 26 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி இப்பத்துல இருந்தே தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா சீமான் எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீர வணக்கங்கள், மக்களை நேரில் சென்று அவர்கள் குறைய கேட்பது அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்ற திட்டத்தில் இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் திமுக கட்சி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்காம நாம் தமிழ் கட்சியை எப்படி அடக்கணும், அவங்கள மக்களிடம் சென்றடைய விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சீமான் போராட்டம் நடத்தவே கூடாது அப்படின்னு, முக்கியமாக தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்களுக்கு சீமான் கலந்து கொள்ளவே கூடாது, அவருடைய ஆதரவை கொடுக்கவே கூடாது அப்படின்னு காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீமானுடைய வீட்டிற்கே சென்று ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்க சூழல்ல தான் சீமானுடைய இந்த வடலூர் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எதனால நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருவருட்செல்வர் வள்ளலார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவழியே ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதை கண்டித்தும், கட்டுமான பணிகளை நிரந்தரமாக நிறுத்த கோரியும் தெய்வ தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் சார்பாக இன்று தெய்வ தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சனிக்கிழமை அன்று மாலை 3 மணி அளவில் வடலூரில் நடைபெறவிருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் தெய்வ தமிழ் பேரவை தலைவர்களையும் வீட்டிலேயே தடுப்பு காவலில் வைத்து கொடும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி உள்ளதை அடுத்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது எனவும், நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி உரிய அனுமதி பெற்று மாற்று தேதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. இந்த வடலூர் ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்லாம இனிமே சீமான் எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தக்கூடாது அப்படின்றதுல தமிழக காவல்துறை ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. ஒரு போராட்டமோ இல்ல ஆர்ப்பாட்டமோ நடக்க போகுது அப்படின்னு தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அன்றைய தினம் காலையே பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வீட்டுக்கு வெளியே காவலர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நின்று அவங்களை வீட்டிலேயே அடைச்சு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நாளாவே நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு சீமான செல்லவே விடலை அப்படின்னு காவலர்கள் சீமான செல்லவே விடலை அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் தமிழக காவல்துறை இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.